உனக்காவது எழுத படிக்க தெரியுமா? இல்லை உங்கள் அப்பனை மாதிரி நீ கை நாட்டு தானா? நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே பாயிண்ட் போட்டு எழுது. ரூல் நம்பர் 1, விடிய கால சன்ரைஸுக்கு முன்னாடி எந்திரிச்சு வாச தெளித்து கோலம் போட்டிருக்கணும். ரூல் நம்பர் 2, 4 வேளையும் எனக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கேட்டு அழகாக வாய்க்கு ருசியாக சமைச்சும் போடணும். அது மட்டும் இல்லாமல் அதை ஊட்டியும் விடணும். 4 வேளையா? 3 வேளை தானே சாப்பிடுவாங்க எல்லாரும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் போக எனக்கு வைகிற பொழுதுலையும் பசிக்கும். அதுக்கு பேர் தான் மிட் நைட் கிரேவிங்ஸ். ரூல் நம்பர் 3, என் கையில் இருக்கு பார், இதுக்கு பேர் தான் மடக்கு ஊதி. இதை நான் எப்பெல்லாம் ஊதுறனோ அப்போ நீ கரெக்டாக என் முன்னாடி வந்து ஆஜராகணும். நான் என்ன கேட்குறனோ அதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே பண்ணணும். நோ சொல்லக்கூடாது. நோ மீன்ஸ் நோ. 4வது ரூலு, இனிமே இந்த வாடா போடா ஜெயி கெட்ட வார்த்தை இது எதுவும் சொல்லி கூப்பிடக்கூடாது. வாய் நிறைய அழகா மரியாதையா பவ்யமா அத்தான்னு கூப்பிடணும். எங்க அதான். 5வது ரூலு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இனிமே நீ இந்த தத்தகா பித்தகான்லாம் அலையக்கூடாது. அழகா தாலி ஒன்று கழுத்தில் போட்டுக்க. நீ நான் ட்வின்னிங் பண்ணுறோம். அப்புறம் அந்த நெத்திக்கு மேலே ரெட் லைட் மாதிரி பெருசாக ஒரு பொட்டும், அதுக்கு மேலே நீட்டமாக ஒரு கோடு விட்டுக்க. மங்களகரமாக வைஃப் மெட்டீரியலாக சுற்று. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ரூலை நீ மீறினா கூட நீ ப்ரெக்னன்சி விஷயத்தில் சீட்டிங் பண்ண மேட்ரை அப்படியே உங்கள் அப்பன்ட்ட போய் போட்டு தந்துடுவேன். அப்புறம் நீ ஆயுசுக்கும் மிஸ்ஸாக தான் சுற்றணும். ஓகே ஜி. ஓகே அத்தான். மச் பெட்டர். கோலம் தானே போட்டுட்டு இருக்கேன். இப்படி மிதிச்சிட்டு போற, கண்ணு தெரியல? சாரி, கம் அகைன். இல்லைங்க தான், கோலம் போட்டுட்டு இருக்கனே இப்படி மிதிச்சிட்டு போறீங்களேன்னு சொன்னேன். ஓ, கோலமா? நான் கூட ஏதோ அரிசி மாவை சிந்திட்டாதான் பொறுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி துவைச்சானோ, இப்ப துவைச்சு கூட போனானோ தான் ஆறுது. சி, என்ன நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே போக மாட்டேங்குது. எதுக்கு வந்துடுறாளான்னு பார்த்துருவோம். ஏண்டி, கோடு போட்டு வாழ்கிற குடும்பத்துக்கிட்டே வந்து கோடை வச்சு ப்ராங்க் பண்ணுறியா? நீ படித்த ஸ்கூலில் கோச்சிங்கில் ஸ்டூடெண்ட்ரி. யாருக்கிட்ட போடுற பவளமொழி ஸ்டெப்ப? மச்சனை பார்க்க வந்தனே, மச்சனை பார்க்க வந்திருக்கனே, மச்சனை பார்க்க வந்திருக்கனே. இதுக்கு மேலே போகக்கூடாது, காஸ்ட்லி பண்ணிட்டேன். கதை வச்சுக்கிச்சே. ஏய், இங்க வாடி, இங்க வாடி. துவைக்க சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கிற? இப்படிதான் என் துணியை கசக்கி அழுக்கு பண்ணி போட்டு வச்சிருப்பியா? ஐயோ, நான் ஒழுங்கா துவைச்சுதான் காய போட்டேன். இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஓ, அப்ப நான் தான் நீ துவைச்ச காய போட்ட பேண்ட கீழே போட்டு மேல திக்கு திக்கு ஆடிட்டு இருந்திருக்கேன், அப்படிதானே? இரு, இப்பவே உங்க அப்பனுக்கு கால் பண்றேன்டி. ஐயோ ஐயோ ஐயோ, ப்ளீஸ். ஹலோ ஜெய், அச்சி, அத்தா, ப்ளீஸ் அத்தா, நான் இனிமே ஒழுங்கா இருக்கேன். இத நான் இப்பவே துவைச்சு காய போட்டுறேன். மறுபடியும் கால் பண்ணாதீங்க. ஒழுங்கா சொன்ன வேலையை சொன்ன மாதிரி பாருடி, படி. அத்தா, வாஷிங் மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அச்சோச்சோ, புடுங்கி விட்டதே நான் தாண்டி. சரி விடுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்போ வாஷிங் மிஷின் சரியானதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். செம்ம ஐடியா இல்ல? கையென்ன ஈயம் பூசண கடை வச்சிருக்க, கையில தோடி படி. சனி விளங்கவே மாட்டேடா நீ. சனிய சங்கு ஊதிட்டான். என்ன
காலிங் பெல் சத்தம் கேட்கல? இப்போ யாருன்னு பாருடி. பா சோம்பேறி கொழுது. சொல்லுங்க. கொரியர் வந்திருக்கு மேம், ஜெய்சிலன் சாருக்கு. அவர் தான் மேம் சைன் பண்ணி வாங்கணும். ஓகே. அத்தா, உங்களுக்கு தான் கொரியர் வந்திருக்கு. நீங்க தான் சைன் போடணுமா? அதை எடுத்துட்டு மேலே வா. சரி கொடுங்க ப்ரோ. பெரிய சிவாஜி படம் ரஜினி மூஞ்சி பாரு. இந்தாங்க ப்ரோ. சார், இந்த காலத்தில் இப்படி பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார். கிரேட் சார் நீங்கள். சொல்லுங்க. தண்ணி எடுத்துக்கலாம். இப்ப என்ன? என்ன? டிவி ரிமோட் எடுத்து அந்த சேனலை கொஞ்சம் மாற்று. உட்கார சொன்னா பரவாயில்ல, உட்காந்தே மாற்று. விசுவாசு உயிரை வாங்குது. பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கேன், எதுக்கு விசில் அடிச்சிட்டு இருக்கீங்க? பக்கத்தில் இருந்தால் ஊத மாட்டேன்னு சொன்னா? இங்கே பாரு, இது ஏன் வாய், ஏன் மடக்கு ஊதி, ஏன் வாரம், ஏன் ரூல்ஸு. நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும். ஆட்சிக்கு வந்துட்டேன், இனி ஃபுல்லாக மடக்கு ஊதி தான். ரெஸ்ட் எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சூடா ஒரு கோல்ட் காஃபி கொண்டு வா. சூடா கோல்ட் காஃபியா? ஏய், கேள்வி கேட்காத, சொன்னது செய் போ. சரிங்க அத்தா. ம். சாருக்கு சூடா கோல்ட் காஃபி வேணுமா? இதோ போடுறேன் பாருடா. இப்போ உனக்காகவே ஒரு ஸ்பெஷல் கோல்ட் காஃபி, நல்லா சூடா. ஐயோ, கலர் மாறிடுச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இன்னைக்கு நீ இதை குடிச்சிட்டு கும்பி பாகத்துல சாகணும். நான் அதை கண் குளிர பார்க்கணும். மவனே, என்னையவே வா வேலை வாங்குற. இன்னைக்கு நீ ஃபுல்லா பாத்ரூம்லயே கிடந்து சாவுடா. இந்தாங்கத்தா உங்க சூடான கோல்ட் காஃபி. உட்கார். இந்தா, ஆக்சுவலி உனக்காக தான் நான் இந்த கோல்ட் காஃபி போட சொன்னேன். இல்ல, உங்களுக்காக தானே போட்டு எடுத்துட்டு வந்தேன். என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? காலையில் வெள்ளனை எந்திரிச்சு வீட்டை பெருக்கி வாசை தொளிச்சு கோலம் போட்டு வீடெல்லாம் தொடச்சி ஏன் துணியை துவச்சு இப்போ நான் கேட்டேன்னு காஃபி வேற போட்டு வந்து கொடுத்துருக்க. எவ்வளோ டயர்டாக இருப்ப. குடி. இல்ல பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்தேன். நீங்களே குடிங்க. இல்ல குடிங்க. உன்னை விட எனக்கு என்னமா பெருசா ஸ்பெஷலா ஐயோ இருக்கு. குடிங்க. ரூல் படி நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். குடி. புரிஞ்சு போச்சு. உன் வீட்டில் அத்தா மிச்ச வச்ச எச்ச காப்பியை தான் குடிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதை கேட்க தானே இவ்வளோ யோசிக்கிற. புரிஞ்சு போச்சு, குடி. ஐயோ இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். நாசமா போனாலே காப்பின்ற பேர்ல என்னடி கலந்து கொடுத்த? என்ன திங்கிற நேரத்தில் உனக்கு என்னடி தூக்கம் கேட்குது? சரி, இப்ப என்ன பண்ணணும்? மணி 12:30 ஒரு தம் போட்டா எப்படி இருக்கும் பிரியாணிக்கு? நல்லா கேட்டுக்கோ. ஒரு தம் பிரியாணி, மட்டன் சுக்கா, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணனா தந்தூரி சிக்கன், குடிக்கிறதுக்கு ஒரு ஜிகர்தண்டா, ஃபினிஷிங் டச்சுக்கு நல்ல ஸ்வீட்டாக ஒரு ரசமலாய். போ. இவ்வளவும் போதுமா? இப்போதைக்கு போதும், மிச்சத்தை சாயங்காலம் வாங்கிக்கிறேன். அப்புறம் அப்படியே கிச்சன் பக்கம் போனேன்னு வெயி, கறியெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். அதை அப்படியே நல்லா கழுவிட்டு. என்னது, நான் கழுவணுமா? கழுவுனா தானே சமைக்க முடியும், சமைச்சாதான் சாப்பிட முடியும். ஆனால் கவலைப்படாத, சாப்பிட்ற வேலையை உனக்கு தர மாட்டேன், அதான் நான் பார்த்துப்பேன்.
அப்புறம் உனக்கு போன எபிசோடில் இந்த ரெடிமேட் மசாலாலாம் வாங்கி தந்திருப்பேன்ல, அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சமைக்கிறேன். போ. பண்ணி தொலைகிறேன். என்னது? சரிங்க அத்தான். திடீர்னு எனக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருது. உண்மையிலேயே பயப்படுறாளோ? இந்த நாயை வேற இப்ப வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணும். சாப்பாடு ரெடி அத்தான், வாங்க. என் தலை இழுத்து. சாப்பிடுங்க அத்தான். உனக்கு என்ன 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா எல்லாத்தையும் மறக்கிற மெமரிலெஸ் நோயா? அதான் நீ தான் ஊட்டி ஒன்று உனக்கு ரூல் புக்கில் சொல்ல, நானே ஊட்டி விட்றி. சனியா கை கால்லாம் ஒழுங்கா தானே இருக்கு, அப்படி திங்கிறதுக்கு என்ன? மார்க்கமா பாக்குறேன். எதுக்கு தனியா கலந்துக்கிட்டு சாப்பிட்டாலே செத்து போயிடுவாங்க. லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனே சாப்பிடுறேன்னு சொல்லி தொலைறானா பாரு. அந்த மட்டன் சுக்கா எடுத்து நடுவில் வை. எடுத்து வைக்கும் போதே சொல்றதுக்கு என்ன மூதி உருண்டை பிடி. ஐயோ அது பணத்துக்கு. அப்படியே கொடு. வாயை பாரு, நல்லா நீரியான மாதிரி முதுகெலும்புலாம் தெரியுது. லெக் பீஸ் விட்டு கொடு. மூஞ்சிக்கு லெக் பீஸ் ஒண்ணுதான் கேடு. என்ன பண்றீங்க? இதெல்லாம் வரலாற்றுல எப்பயாவது ஒருக்கா நடக்கிற நிகழ்வு, மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா தின்னு, பேதியாக போகுது பாரு. மட்டன் மமம் வித் பொண்டாட்டி. திங்கறத பாரு. பல நாள் சாப்பிடாதவன் கூட இப்படி திங்க மாட்டான். வயிறா இல்ல செப்டிக் டேங்கா அதுன்னு தெரியல. எவ்வளோ லோடு ஏத்தினாலும் உள்ள போய்கிட்டே இருக்கு. போதும், இதை அப்படியே பேக் பண்ணி நைட்டு மெயின் டிஷ் போச்சு சாப்பிட்டெல்லாம் செய்யணும்னா ஒரு கட்டிங் போட்டால் கரெக்டாக இருக்கும்ல. ஏன் முடி வெட்ட போறீங்களா? காமெடி. மடக்கு ஊதியை எடுத்து மண்டையிலே போட்டுருவோம் பார்த்துக்க. இப்போ நீ என்ன பண்ணுற, இந்த சைடிஷ்கெல்லாம் மேட்ச் ஆகிற ஒரு நல்ல வாங்கிட்டு வர. என்னது நானா? ஆமாம், நீ தானே பேசியிருக்க. ஆணும் பெண்ணும் சமம், ஃபெமினிசம், அது இது மட்டை மண்ணாங்கட்டின்னு. இப்போ இந்த ஈக்குவாலிட்டி எங்கே போச்சு? போய் வாங்கிட்டு வா. ரசமலாய். ஹே சாம், எங்க போறோம்? என்ன திடீர்னு அவுட்டிங் எல்லாம்? என்ன பண்றது, என் நிலைமை உன் கூடலாம் அவுட்டிங் போக வேண்டியதா இருக்கு. சரி வண்டி எடு, சொல்றேன். ஏய் நிறுத்து. ஏய் என்னடி ஆச்சு? நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சு. அதுக்குள்ளேவா? இந்தா இந்த ஸ்கார்ஃபும் மாஸ்க்கும் போட்டுக்கோ. இது எதுக்குடி இப்ப தர? வண்டியில வரப்பல இது போட்டிருக்கணும், இப்ப எதுக்கு இது? நம்ம போற லொகேஷன் அந்த மாதிரி போடு. அப்படி எங்கடி போறோம்? தோ அங்கதான் போகணும். டாஸ்மாக்கா? அடி பாவி, யாராச்சும் நீங்க பார்த்தா என் நிலைமை என்ன ஆறுது? என்ன எதுக்குடி இங்க கூட்டிட்டு வந்த? நான் கட்டியிருக்கனே ஒரு பிசாசு, அதுதான் சரக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புச்சு. அதெல்லாம் என் தலை இழுத்து. ஆமா, இது வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எத்தனை குடிகாரங்கிட்ட என்னென்ன பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. உங்க புருஷ பொண்டாட்டி பிரச்சனைல ஏண்டி எப்ப பார்த்தாலும் என்ன கூத்து விடுற? என்ன பண்றது, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, நீ மட்டும்தான். நான் உன் கூட சேர்ந்ததுக்கு என்ன எல்லா ஃப்ராடத்தனமும் பண்ண வச்சுட்ட, இப்ப இதையும் போய் வாங்க வச்சுட்ட. யாராச்சும் பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐம் எ ரெப்யூட்டட் டாக்டர் இல்ல. சரி அது விடு. உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். ஜெய் இருக்கான்ல. அப்புறம் டாக்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் விடுங்க ஜெய். இவள போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வர வச்சிருக்கீங்க, என்னது இது? ஓ வாங்கியாச்சா? நான் சொன்ன பிரெண்ட் தானே. சைடிஸ் இதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டல. தேன் முட்டாய். நான் இங்க என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க? ஓ உங்களுக்கும் கட்டிங் வேணுமா? ஐம் எ டீ டோட்டலர். ஓ டீ குடிச்சிட்டு டோட்டல் அடிப்பீங்களா? பரவாயில்ல, பக்கத்துல பொட்டி கடை இருக்கு. என்னது? ஒண்ணுல உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டேன். டாக்டருக்கு ஒரு காஃபி கொண்டாமா. இரு சாம், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், நீங்க சும்மா சும்மா அவளை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. நீ இருடி. திஸ் இஸ் நாட் ஃபேர். வேணா ஃபேர் அண்ட் லவ்லி பூசி கொண்டு வாங்க. அவ இப்ப இருக்க கண்டிஷன்ல அவ வேலை எல்லாம் பார்க்க கூடாது, உங்களுக்கு தெரியாதா? ஓ நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ஜெய். எந்த ஹாஸ்பிட்டல்ல? பிரெக்னன்ட் ஆன பொண்ணை இப்படிதான் பாத்துப்பீங்களா? ஆமால, ஆனா சாம் தான் பிரெக்னன்ட் இல்லல்ல. என்ன ஜெய் முதல்ல இருந்து பேசுறீங்க? அன்னைக்கு தானே கிளினிக் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அவ பிரெக்னன்ட்னு கன்ஃபார்மும் பண்ணோம். மறந்துட்டீங்களா நீங்க? எதுவுமே மறக்கல.
அதுக்கப்புறம் நீங்கள் அவளுக்கு கால் பண்ணி நீ ப்ரெக்னென்ட்டும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அவன் மண்டையில் எவ்வளோ வேணால் மிளகா அரைச்சிக்கோன்னு சொன்னதையும் மறக்கலை. என்ன கேமு, என்ன ஃபோனு? ஏய், அன்னைக்கு நீ ஏன் கிட்ட ஃபோன் பேசுறேன்னு நினைச்சு அவன் கிட்ட தாண்டி பேசிக்கிட்டு இருந்த. அதுதான் நான் ரொம்ப நேரமா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உன்கிட்ட. இத முதல்லே சொல்லிருக்கலாம் இல்லடி எங்கடி நீ? சொல்ல விட்ட நீ? என்ன டாக்டர், உங்கள் மேலே எனக்கு நிறையா மரியாதை இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டராக போகணும்னு ஆசைப்பட்றேன், பேஷண்ட்டாக போக வச்சிடாதீங்க. ஹலோ, என்னது எமர்ஜென்சியா? உடனே ஹாஸ்பிட்டல் வரணுமா? இல்லன்னா ஏதாச்சும் உயிர் போயிடுமா? இதோ உடனே வரேன். உங்கள் உயிர் போயிடும். இந்தாங்க. ஊற்றி கொடுக்க மாட்டியா? பழக்கம் இல்லைன்னு சொன்ன. அப்பா ஓ, விஸ்கியில் ஏன் நுர வருது? மேப்பி ஃபிஷ்ல நுர வரதான் செய்யும். பெட்டராக சமாளிச்சிருக்கலாம். பைத்தியக்காரனடா நீ. இன்னொரு வாட்டி ஊத்து. இந்த மாதிரி பொண்டாட்டி ஊற்றி கொடுத்து குடிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? இருக்கும் இருக்கும். நீ குடிச்சு குடிக்கிறியா? நானா? ஆஹா, ரூலை மறந்துட்டியா? நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். சனியா, இது கல்யாணம் பண்ணதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன இவ்ளோ கசக்குது? அதுவா, போலியோ சொட்டு மருந்து குடிச்சாதான் கால் வழங்காமல் போகாமல் இருக்கும். ஆனால் ஒன்று, நான்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல தெரியுமா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து குடிப்போன்னு. ஆனால் எனக்கு இது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. எப்படி காலையிலேருந்து என்ன வேலை வாங்கி கொடுமைப்படுத்தினிய அப்படியா? அது சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணதுரி. ஆமாம், நான் ஏன் உன்னை வெறுப்பேற்றினேன்? நீ ப்ரெக்னென்ட்டுன்னு போய் சொல்லி என்னை பழி வாங்கிட்டு இருந்த, அதான் அப்படி பண்ணேன். அது உன்னோட அட்டென்ஷனுக்காக சும்மா விளையாட்டுக்கு அப்படி பண்ணேன். நீ அன்னைக்கு அப்பா மாமா முன்னாடி நீ ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்னதும் அது நடக்கிறதுக்கு 100% கூட சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது உண்மையாக இருந்துடாதான்னு எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? ஆனால் அது எங்கள் அப்பாவையும் மாமாவையும் ஏமாத்துறதுக்காக ப்ராங்க் பண்ணுறதுக்காக சொன்ன போயின்னு தெரிஞ்சதுன்னு தான் யோசித்தேன். உனக்கெல்லாம் அந்த மாதிரி என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. ஏய், எனக்கு உண்மையிலுமே நீ நானும் ஒரு ஃபேமிலியாகணும்னு ஆசை இருக்குடி. உனக்கு அந்த மாதிரிலாம் இல்லையா? டேய் லூசு, உன்னை பிடிக்காம தான் உன் அட்டென்ஷனுக்காக இந்த பொய்யை சொல்லிட்டு இருக்கேனா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எங்க நான் அதை உன்கிட்ட சொல்லி நீ இல்லைன்னு சொல்லிடுவியோன்னு ஒரு பயம்தான். ஐயோ அட லூஸு, இந்த மடக்கூதி மேலே சத்தியமாக சொல்கிறேன்டி, எனக்கு உண்மையிலுமே உன்னை அவ்வளோ பிடிக்கும். நீ இப்போ இப்படி போதையில உளருவ, அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு ஐயோ நானா இதெல்லாம் பேசினேன் அப்படின்வ. ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்கே பாரு, உனக்காகவே தேடி கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன். இங்கே பார், உனக்காக இதை ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். Shall we start fresh? ஏய், நீ இதை இவ்வளோ நாள் சொல்ல மாட்டியான்னு நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். எஸ். நீயும் அதே கடையில் தான் வாங்கினியா? கிஃப்ட் ரேப்பர் கூட பார்த்தவே இல்லை. ஐயோ, ஐ லவ் யூ என் பொண்டாட்டி. இன்னைக்கு ஜிம்மில் கூட ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் வேணா. ஐ லவ் யூ டூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நாரிக்குடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு
நாங்க ஒரு நரி கூட்டம். மா என்னடி மா பசிக்குதா? சனியனே, ராத்திரி வேலையில ஏன்டா இப்படி உயிர் எடுக்குதோ? போ, அங்க ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்கு, எடுத்து குடி. மா நீ போட்டு வச்ச 5 நிமிஷத்துல நான் ஜூஸை குடிச்சிட்டேமா. ஐயோ, அப்படின்னா டைனிங் டேபிள் கீழே 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, அதை எடுத்து தின்னு.